இங்க ஒருத்தர் இருக்காரு, ஒரு அமைச்சர், வழி வழியா வர்ற அமைச்சருங்க. அவங்க ஏற்கனவே அவங்க அப்பா மத்திய அரசு எப்பெல்லாம் ஆட்சிக்கு வர்றப்போ காங்கிரஸோட இருந்துகிட்டு பதவியில நல்ல நல்ல பதவியா பார்த்து வந்துருவாரு. அவர் இந்த ஊருக்காக ஏதாவது செஞ்சிருக்காரான்னு பாத்தீங்கன்னா இல்ல. சரி, இப்ப அவர் மகனை இங்க நிறுத்தியிருக்காரு. இப்ப போன முடிஞ்ச 5 வருஷத்துல உங்களுக்கு ஏதாவது செஞ்சிருப்பாரா? அவரு ஏதாவது ஒரு நல்ல திட்டங்களை இங்க கொண்டு வந்திருப்பாரா? அவர் தொழில்துறை அமைச்சர். இதுல வேற அம்மா இருந்தப்ப என்ன செஞ்சாங்க? சாதாரண ஆளை கொண்டுட்டு எம்எல்ஏ ஆக்கியிருப்பாங்க. இதெல்லாம் திமுகவோட ஸ்டைல். இதெல்லாம் அவங்க எல்லாம் அந்த பெரிய மனுஷன், அவங்க வீட்டு பிள்ளைங்க அப்படிதான் கொடுப்பாங்க. ஆனா அம்மா அப்படி இல்லை. நான் அம்மா வளர்ப்புலயே வந்துட்டேன். அதனாலதான் இந்த மாதிரி ஆட்களை நாங்க எம்எல்ஏக்கு நிக்க வச்சிருக்கோம். ஏன்னா அவங்க எல்லாம் உங்களோடய சேர்ந்து இருப்பாங்க. கஷ்ட நஷ்டம் புரியும் அவங்களுக்கு. அது ஒரு முக்கிய காரணம்னு நினைச்சுதான் ராசு பிள்ளைய இங்க நிறுத்தி இருக்கோம். அவரை வெற்றி பெற வைக்கிறது சாதாரண மக்களாகிய உங்க கையில தான் இருக்கு.